ஸோ தான் வாங்கி கிட்டத்தட்ட 3 months வீட்டிலே இருந்தது, சொல்லியிருந்தேன்ல. செம்ம குரூப்புங்க. ஆனால் அது ஆமாம். ஓ, பவுட்ரு போட்டால் ரிம்மு எடுத்துகிட்டு போச்சுன்றீங்களா? ஆ. ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another great வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் பியூட்டிக்கு வந்து டயர் மாற்ற போகிறேன். ஸோ ஆல்ரெடி டயர் வாங்கியாச்சு, ஒரு ரைஸ் மோட்டோ டயர். இது வாங்கிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 months ஆச்சு. பட் இன்னும் நான் மாற்றாமல் வச்சுருக்கேன், ஏன்னா வந்து டயர் இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ சிஎட் வந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 கிட்ட ஓடிடுச்சு. பட் இது வரைக்கும் வந்து ஒரு சிங்கிள் பஞ்சர் கூட ஆனதில்லை. பட் இப்போ வந்து ஒரு சாட்டர்டே வந்து ரைடு ஒன்று போகிறேன். ஸோ அந்த ரைடு வந்து நமக்கு இந்த டயர் வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டெட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பேக் மாற்றியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் வந்து மாற்றணும் போயிட்டு இப்போ. ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். ஸோ ஓகே, ஸோ இப்போ கிளம்பியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட வண்டி பார்த்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 days கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ ட்ரிப் ஒன்று போயிருந்தேன். ஸோ அதனால் எப்பவுமே வந்து 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னே கொஞ்சம் ஹோல்டு வச்சிங்க, இது மாதிரி ஒரு 30 seconds to 40 seconds. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்லாம் கொடுக்க ஆரம்பிங்க, வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். போகலாமா? இதை கொடுத்துட்டு ஏறிக்கலாம்ல, சும்மா கையில் பிடிச்சிக்கோ சைடில் எப்படி, அவ்வளோதான். பேண்ட்டில் நாஸ்தி ஆகிடும். ஓகே, வில் ஸ்டார்ட். நானும் ரைடு போகணுன்னு பார்க்குறேன். பட் ஆனால் அது தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ சாட்டர்டே வந்து ரைடு கன்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 3 months முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சம்பவம் ஆச்சுல்ல, லிஃப்ட் ஷோல்டர் லைட்டாக டிஸ்லொகேஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்மளால் வண்டி ரைட் சைடில் போக முடியல. பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ரைட் ஃபிக்ஸாக இருக்குது. ஸோ கேங் ரெடி ஆகிடுச்சு, அப்படியே கிளம்பி போக வேண்டி தான். அதுதான் டயர் மாற்ற போகிறேன். சும்மா ஷார்ட் ரைடு தாங்க, சும்மா ஷார்ட் ரைடு தான். எங்கன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த இது ஐ மீன் இந்த ரைஸ் மோட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் டயர் பர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப தரமாகவே இருக்குங்க. ஆஃப் ரோடும் சரி, ஆன் ரோடும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இது ஆஃப் ரோடு தனியாக பார்த்தீங்கன்னா டயர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் போட்டுருக்கிறத பார்த்தீங்கன்னா 2 மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம். அதாவது ஆஃப் ரோடு 50 ஓட்டலாம், ஹைவேல 50 ஓட்டலாம். பட் லாங் ரன்னுக்கு சூப்பராக இருக்குது, நல்ல க்ரிப்பு. அதே மாதிரி சிஎட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ சிஎட்டோட இதுவும் சூப்பராக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 28 ஓடிச்சுங்க, இது வரைக்கும் ஒரு பஞ்சர் கூட ஆனதில்லை. ப்ளஸ் வந்து வண்டி ஒன்று இன்னும் கூட மழை பெஞ்சால் சடன் பிரேக்லாம் நினச்சா அப்படியே க்ரிப்பாக நிற்கிது. ஸோ அந்தளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து டிஜே மைக் 2ஓட வின் மஃப் வந்து இங்கே தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அதை இப்போ தேடி கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குன்னு. இல்லைனா இன்னொன்று வாங்கணும். அது பவுச்சோடு எங்கேயோ வச்சேன், பட் எங்கே வச்சேன்னு தெரில. இப்போ தேடி எடுக்கணும் அது. ஐ மீன் டிஜே மைக் மினி. ஸோ ஆங்கிள்லாம் கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு மோட்டர் வ்ளாக் போடுறேன். லாஸ்ட்டாக போட்ட வ்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் வந்து ஒரு டீ குடிக்க போகிறோம் அப்படின்னு ரைடு ஒன்று போட்டேன். நல்லா தான் போச்சு. அது போய் அடுத்த 2 நாள்லேயே சம்பவம் ஆயிடுச்சு, வெறுப்பாயிடுச்சு. இப்போ நம்ம டயரை மட்டும் இங்கே கொடுத்துட்டு நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே. ஸோ வந்து ஒரு கேக் ஒன்று வாங்கி வெட்டிட்டு அப்படியே போவோம். இப்போ டயரை மட்டும் எங்கே மாற்றுறதுன்னு நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம ரெகுலராக இடத்துல மாற்றுவோம், அங்கேயே போயிடலாம். புது கடையாக இருக்குது, நீங்கள் கூட மாற்றிடலாமா? ஃப்ரீயாக இருக்கும். இல்லை வேண்டாம், நம்ம ரெகுலராக போகிற கடைக்கே போயிடும். இதான் கைஸ் எங்கள் ஏரியா, அதம்பாக்கம். அண்ணன் இருக்காரான்னு தெரில. லன்ச் டைம் ஆச்சா, 11:30 தானே அது பாரு நினைக்கிறேன். இருக்கார். ஓகே ரைட். கிடுச்சுட்டுக்கோ. ஸோ இங்கே தான் ரெகுலராக மாற்றுவேன், இந்த கடை தான் ரெகுலராக மாற்றுவேன். அதான் பக்கத்தில் வெறும் பார்த்தீங்களா,
தெரியுதா? டியூப்லெஸ் டே நைட் டியூப்லெஸ் பஞ்சர் ஷாப். ஒர்க்கு ஸ்பீடாக இருக்கும், கடை நடக்கும். இது டோட்டல் அவுட் தானே? அது டோட்டல் அவுட் தானே? அது டயர் போடும். இதுக்கப்புறம் ஓட்டினா வேலைக்கு ஆகாது, அது ரிஸ்க்கு தான். சதா மாற்றியாச்சு. இவ்வளோ தான் ஓட்டவே கூடாது ஆக்சுவலாக. அதை ஏன்னா இவ்வளோ வச்சு ஓட்டினதே பெரிய விஷயம். சரி, ஆக்சுவலாக மேட்டக் ஆல்ஃபா போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து இப்போ ஃபியூச்சரைஸ் F150 போடலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். பார்ப்போம். பழைய டேட் போச்சு. ஆனால் நிறைய இடத்துல காப்பாற்றிருக்கு, பஞ்சர் ஆகாமல் நிறைய இடத்துல காப்பாற்றிருக்கு. இது வரைக்கும் பஞ்சர் ஆனதில்லை. ஃப்ரண்ட்டு பேக் எது பஞ்சரானு கிடையாது. அது என் லக்கா இல்லை என்னன்னு தெரில, பட் ஆனதில்லை. அது வரைக்கும் சந்தோஷம். என்ன டயர் எப்படி காட்டுங்க? ஸோ தான் வாங்கி கிட்டத்தட்ட 3 months வீட்டிலே இருந்தது, சொல்லியிருந்தேன்ல. செம்ம குரூப்புங்க. ஆனால் அது ஆமாம். ஓ, பவுட்ரு போட்டால் ரிம்மு எடுத்துட்டு பிடிச்சுன்றீங்களா? ஆ, ஓகே ஓகே. ஸோ ரிம்மு சீக்கிரம் போய்டுன்றீங்க போட்டா? ஆமாம், போட வேண்டிங்க. ஆ, அதான். ஸோ இந்த பவுட்ரு போட்டால் ரூமில் துரு பிடிக்கணுன்றாப்புல. அதனால் வந்து நான் ஆக்சுவலாக லாஸ்ட்டாக போட்ட ஞாபகம் எனக்கு இல்லை. நான் ஒரு தடவை ஏதோ தெரில எனக்கு. பட் ஆனால் வந்து நான் ஓகே. ஸோ ஹெவி லோடுக்கு மட்டும்தான் பவுட்ரு போகிற மாதிரி இருக்குமா? இதில் பவுட்ரு நான் போடல தெரியும். ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏர் வந்து ஃப்ரண்ட்டில் 33 கிட்ட வைப்போம்னு நினைக்கிறேன். ஸோ டயரோட இது பாருங்கள், ஓர்னஸ். டயர் பர்ஃபார்ம் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. பட் ரேட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,334 கிட்ட வந்துடும். பட் இது இப்படியே போயிருந்தால் இந்த வந்து டயர் ரேட்டு ஏற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வண்டி ஏன்னா டயர் நல்லா சேல்ஸ் ஆகுதுல்ல. ஸோ ரேட்டை ஏற்றாமல் இதே ரேட்டில் கொடுக்க பார்க்கணும். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எல்லாம் மாற்றியாச்சு. போல்டர் ஓகே. எவ்வளோண்ணா? 150? சேஞ்ச் இல்லை. ஓகே.
ஸோ மாற்றியாச்சு. இப்போ என்ன ஒரு ட்ரிப் அப்படின்னா, நம்ம புது டயரை வந்து போட்ட உடனே தேங்க்ஸ்ண்ணா அந்த ஃபீல் வந்து சூப்பராக இருக்கும். ஏறு கேக் ஃப்ரண்ட் வாங்கிக்கலாம். வெங்கடேஸ்வரர். வாவ், அந்த புது டயர் போட்டுட்டு ஓட்டுற ஃபீலே வேறு லெவலு. இப்போ மைக்கில் பேசிகிட்டு இருக்கான். உங்கள்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயமே புதுசாக இருந்தாலுமே டக்குன்னு அந்த ஃபீல் நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி இப்போ டயர் புது டயரை மாற்றின உடனே பழசில் ஓட்டி புதுசில் ஓட்ட க்ரிப்பாக அப்படியே கொஞ்சம் இதாக தூக்குன மாதிரி இருக்குது. அது ஃபீல் நல்லாயிருக்கும் ஒரு நாளைக்கு ஒன்றி ஓரம் வரைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ டயர் மாற்றியாச்சு. ஸோ 150 ரூபா காஸ்ட்டு. அவருக்கு இன்றைக்கி ரெகுலராக தான் மாற்றுவேன். அண்ணன் டக்குன்னு பண்ணுவாப்புல. ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே சொல்லியிருந்தேன்ல, ஸோ கேக் வாங்கிட்டு அந்த பர்த்டே சொல்லி பண்ணிட்டு நான் உங்களை அடுத்த ரயிலில் சந்திக்கிறேன். ஸ்டே சில், ஸ்டே காம், ஸ்டே பீஸ், நோ ஸ்ட்ரெஸ். எப்பவுமே லைஃப்பில் ஜாலியாக இருங்க. See you guys.